இன்னைக்கு கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு விட்டுருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துக்கலாமா? வாங்க ஃபர்ஸ்ட் பாட்டை பார்ப்போம். நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கோட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் விட்டுருக்காங்க. யுவன் சாரோட மியூசிக் வேற எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு என்ன பார்த்தீங்களா? பாட்டு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததுல்ல? இதில் வந்து மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் பண்ணியிருக்காரு. லிரிக் வந்து மதன் கார்த்தி எழுதியிருக்காரு. அதில் பாடினது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சாரை வந்து பாட்டிருக்காரு. இதில் வந்து கொரியோகிராஃப் பண்ணது வந்து ராஜசந்திரன் சார் வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இதில் ஆடினதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசாந்த் சார், விஜய் சார், பிரபுதேவா சார், அஜீவன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டான ஒரு லிரிக்கில் தான் ஆரம்பிக்குது. வைப்ரண்ட்டாக ஆரம்பித்து எல்லாமே வந்து ஒரு பெரிய லைட்டாக போய் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து எண்டில் வந்து ஒரு பெரிய குத்து போடுறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் பாட்டு தான் வந்து ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப எதிர்பார்த்து பார்த்த பாட்டு இது. ஃபஸ்ட்டு சிங்கிள் கோட்டில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டுருக்காங்க. ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தோம். பட்டு படம் வந்து எப்படி இருக்க போது, நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்றது வேற. பட் ஃபஸ்ட்டு சிங்கிளே வந்து இப்படி இருக்குன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஃபஸ்ட்டு சிங்கிள். ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்தேன். என்ன சொல்கிறது, நான் ரொம்பவே ரொம்ப ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்றாங்கனாக்கா சும்மா விட மாட்டாங்க, வேற லெவலில் இருக்கும் போது பாட்டு அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லாம் ஓகே தான். அப்புறம் நடுவில் ரொம்ப ஒரு மாதிரி லோவாக போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் கடைசி எண்டில் தான் வந்து ஒரு பெரிய குத்து மேறு போட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்க. வெங்கட் பிரபு சாரோட வந்து படத்தில் நார்மலாக இதுமாதிரி பார் சீன்ஸ் வரும். பார் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக வச்சிருப்பாரு, எப்பயுமே வச்சிருப்பாரு. எப்படி மங்காத்தாவில் வச்சாரு, கோவாவில் வச்சாரு, அந்த மாதிரி இதுலேயும் வச்சிருப்பாரு. கண்டிப்பாக செய்வாருன்னு தெரியும். பட் யுவன் சாரோட சாங் வேற லெவலில் கொண்டு போவோம்னு பார்த்தோம். பட் அது ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது சாங்கு. எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. சேம் பீட்டு தான், ஒரே பீட்டு தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. கடைசி எண்டில் தான் ஒரு பெருசாக ஒரு இப்போ இது மாதிரி ஸ்பீட் பீட்டு வருது. மற்றபடி நடுவில் ஒன்றுமே இல்லை, சொல்கிற அளவுக்கு இல்லை சாங்கு. ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்ட பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஆனால் யுவன் சார் இப்படி பண்ண மாட்டார். இதுக்கப்புறம் வர சாங்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லலை, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இந்த சாங் இல்லை. எதிர்பார்த்து நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தேன். பட் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் நான். அந்த அளவுக்கு இல்லை. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம். பட் நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னவோ தெரியல, எனக்கு அது பிடிக்கல. நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நார்மலாக கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் விஜய் சாருக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து கடைசி எண்டு வரைக்கும் அந்த குத்தை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஒரு நாள் நல்லா இருந்திருக்குமோ தெரியல. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இருந்த ஸ்பீடு கடைசி எண்டு வரைக்கும் இருந்திருந்தா மேபி பாட்டு வேற லெவலில் போயிருக்குமோ தெரியல. அது எப்பயும் பாட்டு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் சொல்ல. ஏன்னா யுவன் சார் வந்து எப்பயுமே அந்த நார்மலாக வர்ற மாதிரி தான் போட்டிருக்கீங்க. பெருசாக வந்து ஒரு பெரிய லெவலில் பேசுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, இல்லை நார்மலாக தான் இருக்குது. எனக்கு என்னோட ஒப்பீனியன் அது நல்லா இல்லைன்னு சொல்கிறது. நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய பேர் பிடிச்சவங்க நிறைய பேர் இருந்திருக்கலாம். எனக்கு அது அந்த அளவுக்கு பெருசாக தோணலை. எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு தான். நீங்கள் இன்னும் யுவன் சார் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பீட் போட்டிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பாட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுக்கலாமோன்னு தோணுது எனக்கு. இது விஜய் ரசிகர்களுக்கு வந்து தப்பாக தெரிஞ்சதுன்னா மன்னிச்சிருங்க. என் மனசில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன்.
ஏன்னா நானும் வந்து ஒரு வகையில் ரசிகன் தான். பட் எனக்கு வந்து என்னன்னாக்கா இது எனக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. என்னால் வந்து இது ஏற்றுக்க முடியல. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும். பட் என்னால் இது ஏற்றுக்கவே முடியல. அடுத்த சாங் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் வேணால் அந்த சாங் நல்லா இருந்துச்சுன்னா வேணால் அந்த சாங் வேணால் பற்றி பேசுவோம். பட் இந்த சாங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கல. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா ஓகே தான். சாங் வந்து மேக்கிங்லாம் ஓகே தான். சாங் மேக்கிங் ஓகே, கொரியோகிராஃபிலாம் ஓகே தான். நான் பிரபுதேவா சார் ஆடுறான்றப்போ அந்த மூமெண்ட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கே தெரியும். கூட விஜய் சார், பிரசாந்த் சார்லாம் ஆடுறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து விஷுவல் ட்ரீட்டாக படம் வந்து நல்லாயிருக்கும். விஷுவலே நீங்கள் பார்க்கும்போது இந்த பாட்டை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் நீங்கள் தனியாக யுவன் சாரோட சாங்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது இந்த பாட்டு கொஞ்சம் ட்ராபேக் தான். ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் வந்து பாட்டை பார்க்கக்கூடாது. விஜய் சார் வந்து எப்பயுமே ஆரம்பத்தில் எப்படி ஒரு புது சாங் போடுவாரோ அந்த மாதிரி இது நீங்கள் ஒரு கலெக்ஷனாக நீங்கள் பார்க்க வேண்டியதை தவிர தனியாக யுவன் சாருக்குன்னு ஒரு ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா? ஒரு பாட்டை ஆரம்பிச்சாருன்னா அந்த பாட்டு கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். அந்த அளவுக்கு இல்லை இந்த படத்தில் இந்த பாட்டு இல்லை. எனக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு தான். மேபி இதில் அடுத்தடுத்த சாங்ஸ் வேற லெவலில் பண்ணுவாரோ என்னவோ தெரியல. பட் இந்த சாங் ஓப்பனிங்கில் வந்தது எனக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு தான். எனக்கு பிடிக்கல. பார்த்துக்குங்க. அதுதான் என்னால் சொல்ல முடியும். தேங்க்யூ.